வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். டாக்டர் வேன் டபிள்யூ டயர் எழுதின நோ எக்ஸ்கியூசஸ். இது குழந்தைங்களுக்கான புத்தகம்னு அட்டைப்படத்தை பார்த்தா தோணும். ஆனா இதுல இருக்கிற செய்தி ஹம், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமாங்க, கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது மேலோட்டமா பார்க்க ஒரு கதை மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்ற ஒரு பெரிய உளவியல் கருத்தை ரொம்ப எளிமையா விளக்கியிருக்காங்க. காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், அதாவது அறிவாற்றல் மறுசீரமைப்பு. அப்போ இந்த புத்தகம் சாக்குப்போக்குகள் நம்மளை எப்படி தடுக்குது, அதிலிருந்து எப்படி வர்றதுன்னு ஒரு கதை மூலியமா விளக்குது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. நம்மளோட எண்ணங்களையும் நாம பயன்படுத்துற வார்த்தைகளையும் மாத்துறது மூலியமா நம்ம யதார்த்தத்தையே மாத்த முடியும். அதுதான் இதோட அடிப்படை. சாக்குப்போக்குகள் எங்கிருந்து வருது, நாம ஏன் அதை உருவாக்குறோம், அதிலிருந்து எப்படி விடுபடுறது, இதையெல்லாம் அலசி ஆராயறது தான் நம்மளோட இன்றைய நோக்கம். சூப்பர். சரி, அப்போ கதைக்குள்ள போயிடலாம். கதையோட கதாநாயகி ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு கடல் ஆமைகள்னா உயிர். அவ வாழ்றது ஒரு விவசாய பண்ணையில. ஆனாலும் ஒரு கடல்சார் உயிரியலாளர் ஆகணுங்கிறது தான் அவளோட பெரிய கனவு. ம், ஒரு நாள் மீன்வள காட்சிசாலைக்கு போறா. அங்கதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கடல் ஆமைகள் ஒரு அழிந்து வரும் உயிரினம்னு. அத கேட்டதும் அவ ஒரு முடிவு பண்றா. வாழ்க்கையே வாட்டினை காப்பாற்ற தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு. இதுதான் எந்த ஒரு இலக்குக்குமான தொடக்க புள்ளி இல்லையா? ஒரு ஆர்வம், ஒரு தீப்பொறி. ஆமா, அங்கதான் அவ டாக்டர் டோடுகாங்கிற ஒரு கடல்சார் உயிரியலாளரை பார்க்கறா. அவர் அவளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஒரு தெளிவான ஆர்வம், ஒரு முன்மாதிரி, இது ரெண்டும் ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தியை கொடுக்கும். ஆனா இதுக்கப்புறம் நடக்கிறது தான் பெரும்பாலான அவங்கள தடுமாற வைக்குது. ஆமா, அதுதான் இந்த கதையோட திருப்பு முனையே. அந்த சிறுமி ரொம்ப உற்சாகமா அவளோட கனவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றா. ஆனா அவளுக்கு கிடைக்கிற பதில்கள் கொஞ்சம் எதிர்மறையா இருக்கு. அப்படியா? என்ன சொல்றாங்க? முதல்ல அவ டீச்சர், அடடா, அதுக்கு நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கணுமே, அறிவியல் உனக்கு அவ்வளவா வராதே அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, மொத அடியே பலமா விழுந்திருக்கு. அடுத்து காலனி கடையில இருக்கிற ஒரு பெண்மணி, அதுக்கு ரொம்ப வருஷம் பிடிக்குமே, அவ்வளோ நாள் படிக்க உனக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கான்னு கேக்குறாங்க. அடுத்த சந்தேகம். அவங்க அம்மாவே, உன்னை கல்லூரிக்கு அனுப்ப எங்ககிட்ட பணம் இருக்குமான்னு தெரியல, நீயா முயற்சி பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு யதார்த்தமான கவலை. கடைசியா அவங்க தாத்தா, நாம விவசாய குடும்பம், நீ இதெல்லாம் பண்ணினா உன் அப்பா ரொம்ப ஏமாந்து போயிடுவார்னு சொல்றார். இங்க நாம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இந்த ஆட்கள் யாரும் கெட்ட எண்ணத்தோட இதை சொல்லல இல்லையா? அவங்க பார்வையில அவங்க அக்கறையையும் அவங்க கவலைகளையும் தான் சொல்றாங்க. ஆமா, அவங்க பாதுகாப்புக்காக சொல்றாங்க. ஆனா இந்த கருத்துக்களை கேட்டதும் அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போறா. கடல்சார் உயிரியலாளர் ஆகிறது ஒரு தப்பான யோசனைன்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. இங்கதான் சாக்குப்போக்குகளோட பிறப்பு ஆரம்பிக்குது. கரெக்ட். அவ ஒரு பேப்பரை எடுத்து அவளால ஏன் அந்த இலக்கை அடைய முடியாதுன்னு ஒரு பட்டியல் போடுறா. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாளாகும், என்கிட்ட பணம் இல்ல, என் குடும்பம் ஏமாந்துடும், இப்படி தன் கனவை மொத்தமா கைவிட தயாராயிடுறா. இப்போதான் கதையோட மைய புள்ளிக்கு வர்றோம். அவ அந்த பட்டியலை எடுத்துட்டு டாக்டர் டோர்டுகாவை பார்க்க போறா. இனிமே நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லி அந்த பட்டியலை காட்டுறா. அப்போ அவர் என்ன சொன்னார்? அதை பார்த்ததும் டாக்டர் டோர்டுகா சொல்ற ஒரு வரி தான் இந்த புத்தகத்தோட சாரம். இது காரணங்களோட பட்டியல் இல்ல, இது வெறும் சாக்குப்போக்குகளோட பட்டியல். வாவ், சாக்கு போக்குகளின் பட்டியல். ஆமா, புத்தகம் சாக்குப்போக்குக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. நீங்கள் விரும்புவதை அடைய விடாமலும் ஆக விடாமலும் கொண்டிருக்க விடாமல் தடுக்கும் வார்த்தைகள், அதுதான் சாக்குப்போக்கு. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. காரணங்கள் வேற, சாக்கு போக்குகள் வேற. ஆனா ஒரு நிமிஷம், அவங்க அம்மா சொன்னது ஒரு வகையில உண்மைதானே? குடும்பத்தோட நிதி நிலைமை ஒரு காரணம் இல்லையா? அதை எப்படி வெறும் சாக்கு போக்குன்னு சொல்ல முடியும்? ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் பலரையும் குழப்புற விஷயம். டாக்டர் டோடுகா இதுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்கறாரு. சாக்குப்போக்குகள் வரும்போது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய 4 முக்கியமான கேள்விகள். ஓகே, அது என்னென்ன கேள்விகள்? முதல் கேள்வி, நான் ஏன் சாக்குப்போக்கு சொல்கிறேன்? பொதுவா ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும்போது இல்லனா தோல்வி பயம் வரும்போது தான் நம்ம சாக்குப்போக்கு சொல்றோம். இது அசௌகரியத்தை தவிர்க்கிற ஒரு வழி. ஆமா, முயற்சி பண்ணி தோத்து போறதை விட அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றது சுலபமா இருக்கு. சரிதான். இரண்டாவது கேள்வி, இந்த சாக்குப்போக்கு எங்கிருந்து வந்தது? டீச்சர், அம்மா, தாத்தான்னு பலரும் பல விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா கடைசியில அந்த சாக்குப்போக்கு உங்களிடமிருந்து மட்டும்தான் வருது. எப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகளை ஒரு சாக்குப்போக்காக ஏத்துக்கிறதா வேண்டாமன்னு நீங்க தான் முடிவு செய்றீங்க. அந்த வார்த்தைகளுக்கு சக்தியை கொடுக்கறதே நாம தான். ஓகே, இது புரியுது. அதாவது நிதி நிலைமை ஒரு யதார்த்தம். ஆனா அதனால என்னால படிக்கவே முடியாதுன்னு முடிவெடுக்கிறது தான் சாக்குப்போக்கு.
அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறது தான் அடுத்த கட்டம். அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் 3வது கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒருவேளை இந்த கேள்விகள்லயே இதுதான் மிக முக்கியமானது. 3வது கேள்வி, இந்த சாக்குப்போக்கு உண்மையா? இது உண்மையா? ஆமா. என்னால முடியாதுன்னோ, என் குடும்பம் ஏமாந்துரும்னோ உங்களுக்கு 100% உறுதியா தெரியுமா? முயற்சி பண்ணி பார்க்கற வரைக்கும் தெரியாது. இது நாமளா உருவாக்கிக்கிட்ட அனுமானங்களை கேள்வி கேக்குது. நான் புத்திசாலி இல்லைங்கிறது ஒரு உணர்வு. அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லையா? இது கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாம எவ்ளோ சுலபமா மத்தவங்களோட கருத்துக்களை நம்மளோட சொந்த உண்மைகளா மாத்திக்கிறோம். அவங்க டீச்சர் சயின்ஸ் உனக்கு அவ்வளவா வராதேன்னு சொன்னது அவரோட ஒரு கணிப்பு. ஆனா அந்த பொண்ணு அத நான் அறிவியலுக்கு லாயக்கில்லங்கிற ஒரு உண்மையா ஏத்துக்கிட்டா. எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணு அந்த சாக்குப்போக்க உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்ப 4வது கேள்விக்கு வரோம். சாக்குப்போக்குகளிலிருந்து விடுபடுவது எப்படி? இதுதான் முக்கியம். ஒரு சாக்குப்போக்கு மனசுல தோணும்போது அதை உடனே அடையாளம் கண்டு அது உங்களை தடுக்க அனுமதிக்காம ஒரு முடிவெடுக்கிறது மூலமா தான் இது சாத்தியம். இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. இது ஒவ்வொரு நாளும் நாம செய்யற ஒரு தேர்வு. டாக்டர் டாட்டுகா அந்த பொண்ணுகிட்ட சொல்ற விஷயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாக்குப்போக்கு சொல்றதும் சொல்லாததும் நீ எடுக்கிற ஒரு முடிவு. இப்போ உனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு. இந்த பட்டியலை கிழிச்சு போட்டுட்டு இனிமே சாக்குப்போக்குகள் என் வழியில வராதுன்னு உனக்கு நீயே சத்தியம் பண்ணிக்கோ. சாக்குப்போக்குகள் இல்லைன்னா நீ நினைக்கிறது எதுவா வேணாலும் ஆகலாம். இந்த வார்த்தைகள் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. ஆமா, அன்னைக்கு ராத்திரி அவ ஒரு பெரிய கடல் ஆமையோட நீந்துற மாதிரி ஒரு கனவு காண்கிறா. அந்த அழகான கனவு அவளோட லட்சியத்தை மறுபடியும் பற்ற வைக்குது. ஆழ்மனதின் ஆசைகளைத்தான் கனவுகள் பிரதிபலிக்கும்னு சொல்வாங்க இல்லையா? இங்க அந்த கனவு ஒரு ஊக்கியா வேலை செய்யுது. டாக்டர் டோடகாவோட வார்த்தைகள் அவளோட சிந்தனைய மாத்துச்சு. இந்த கனவு அவளோட உணர்வை தூண்டுது. இத ரெண்டும் சேரும்போது தான் உண்மையான மாற்றம் தொடங்குது. காலையில எழுந்ததும் அவ சேர முதல் வேலை அந்த பழைய சாக்குப்போக்கு பட்டியலை கிழிச்சு போடுறதுதான். அதுக்கு பதிலா ஒரு புது பட்டியலை உருவாக்குறா. இது தடைகளை பற்றியதில்ல, திறன்களை பற்றியது. ஆமா, இதுதான் அஃபர்மேஷன்ஸ், அதாவது உறுதிமொழிகள். உதாரணமா, ஹோம்வொர்க் செய்யும்போது நான் புத்திசாலி, ஐ ஆம் ஸ்மார்ட் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். காலேஜுக்கு பணம் சேர்க்க சிற்றுண்டி சாலையில வேலை செய்யும்போது என் கனவை நனவாக்கவே இதை செய்கிறேன், ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மை ட்ரீம் அப்படின்னு நினைவூட்டிக்கிறா. இது பாருங்க, இங்கதான் அந்த காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங் நடைமுறைக்கு வருது. முன்னாடி அவளோட கவனம் முழுவதும் என்னிடம் பணமில்லை, நான் புத்திசாலி இல்லைங்கிற தடைகள் மேல இருந்துச்சு. இப்போ அவளோட கவனம் தீர்வின் மேல இருக்கு. நான் புத்திசாலி, என் கனவுக்காக உழைக்கிறேன். இந்த சின்ன வார்த்தை மாற்றம் அவளோட மனப்பான்மையும் செயலையும் மொத்தமா மாத்துது. தடைகளை சவால்களா பார்க்க வைக்குது. கரெக்ட். இதோட விளைவு புத்தகம் ஒரு அழகான படத்தை காட்டுது. அவ பெருமையோட ஒரு ரயில் ஏறி காலேஜுக்கு போறா. கடைசி பக்கத்துல அவ வளர்ந்து ஹவாயில கடல் ஆமைகளோட வேலை செய்யறா. ஒரு அற்புதமான வெற்றி கதை. சரி, இந்த முழு கதையில இருந்தும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க எடுத்துக்க வேண்டிய நடைமுறை பாடம் என்ன? இது ஒரு 4 படிநிலைகளா பார்க்கலாம். 1, உங்க கனவு அல்லது இலக்கு என்னன்னு தெளிவா அடையாளம் காணுங்க. சரி. 2, அதை தடுக்கிற சாக்குப்போக்குகளை, அது உங்களுக்குள்ள இருந்து வந்தாலும் சரி, மத்தவங்க சொன்னதா இருந்தாலும் சரி, ஒரு பட்டியலிடுங்க. ஓகே, ஒரு லிஸ்ட் போடணும். ஆமா. 3, அந்த பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொரு வரிக்கும் டாக்டர் டோட்டுகாவோட 4 கேள்விகளை கேளுங்க. இது உண்மையா? இது எங்கிருந்து வந்தது? நான் ஏன் இதை நம்புறேன்? நம்மள நாமே கேள்வி கேட்கணும். ஆமா. 4, கடைசியா அந்த ஒவ்வொரு சாக்குப்போக்கையும் ஒரு நேர்மறையான உறுதிமொழியாகவும் ஒரு சின்ன செயல் திட்டமாகவும் மாத்துங்க. ஆமா, புத்தகத்தோட இறுதியில ஒரு சின்ன வினாடி வினா கூட இருக்கு. அது சாக்குப்போக்குகளையும் நேர்மறையான வாக்கியங்களையும் அடையாளம் காண பழக்குது. உதாரணமா, என்னால அதை செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு போதுமான அனுபவம் இல்லைங்கிறது ஒரு சாக்குப்போக்கு. அப்போ அதுக்கு மாற்று என்னவா இருக்கும்? நான் இந்த அனுபவத்தை எப்படி பெறலாம்னு கத்துக்க போறேங்கிறது ஒரு செயல் திட்டம். இது சாக்குப்போக்குகளை கடந்து வர்றது நாம கத்துக்கக்கூடிய ஒரு திறமைதான்னு தெளிவா புரிய வைக்குது. மிகச்சரி. இது பிறவி குணம் இல்ல, இது ஒரு பயிற்சி. நீங்க எந்த வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சாலே உங்க சிந்தனை முறையே மாற ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, சாக்குப்போக்குகள்ங்கிறது நாம எடுக்கிற தேர்வுகள். அது நமக்குள்ள இருந்துதான் வருது. அது பெரும்பாலும் உண்மையான தடைகள் இல்ல, நாமளா உருவாக்கின கற்பனை தடைகள் தான். ஆமா, அத கேள்வி கேட்கறதன் மூலமாவும் ஒரு செயல் திட்டத்தோட மாத்துறதன் மூலமாவும் அதை தாண்டி போற சக்தி நம்மகிட்ட இருக்கு. இதுதான் இந்த புத்தகம் சொல்ற மையச் செய்தி. அருமை. இந்த எளிமையான கதைக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரொம்ப ஆழமானது. நீங்க உங்க மனசுல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற கதையை மாத்தும்போது உங்க வாழ்க்கையோட கதையே மாத்த முடியும்.
ஆமா, அந்த பொண்ணு நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்து பொண்ணுங்கிற கதைய மாத்தி, நான் என் கனவுக்காக உழைக்கிற ஒரு கடல்சார் உயிரியலாளர்ங்கிற புது கதைய தனக்கு தானே சொல்ல ஆரம்பிச்சப்போ அவளோட எதிர்காலமே மாறிப்போச்சு. அதேதான். அருமையா சொன்னீங்க. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனைய தூண்டும் கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற ஒரு இலக்க பத்தி யோசிச்சு பாருங்க. அது ஒரு புது வேலையா இருக்கலாம், ஒரு புது மொழிய கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். இப்போ யோசிங்க, அந்த இலக்க அடைய விடாம உங்கள தடுக்கிற சாக்கு போக்குகள் பட்டியல் உங்க மனசுக்குள்ள இருக்கா? அப்படி இருந்தா அந்த பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொரு வரியையும் டாக்டர் டாட்டுகாவோட 4 கேள்விகளை கேட்டு பார்த்தா என்ன புதிய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும்?